Hey, hi, hello, vanakkam, this is Rose. Welcome back to Rose Tamil Beauty channel. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த சம்மர் சீசன்ல நம்ம வந்து ஃபவுண்டேஷனே இல்லாம எப்படி வந்து ஒரு மேக்கப் பண்ணலாம், அதுவும் ஸ்வெட் ப்ரூஃபோட இருக்கணும் அந்த மேக்கப். சோ அந்த மாதிரியான ஒரு மேக்கப் தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். and நிறைய இடையிடையே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சோ நம்ம வளவலன்னு பேசாம நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். So makeup start பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து cleanse பண்ணிக்க போறேன். அதுக்கு வந்து டெர்மாவா ஹைட்ரா கிளென்சர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மேக்கப் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் இல்லாமல் வந்து பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து ப்ரெப்பிங் வந்து நல்லா பண்ணிக்க போகிறேன். ஸோ கிளென்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம டோனர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பயோட்டிக் பயோ குக்கம்பர் வந்து நான் எடுத்துக்கிறேன். காட்டன் பேடில் கொஞ்சமாக டோனர் எடுத்துட்டு ஸோ நான் என்னோட ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து நல்லா அப்படி வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ தான் டோனிங் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ல இது ப்ரெப் அண்ட் ப்ரைம். ஸோ இதை எடுத்து நான் என்னோட ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்ரேட்டாக இருக்கும் அண்ட் ஸ்கின் வந்து இரிட்டேஷன் ஆகாது, ஸ்பெஷலி இந்த சம்மர் சீசனில். ஸோ அதனால இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய பாட்டில். Nykaa பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன மினி கூட கிடைக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா அப்சர்வ் பண்ணி விட்டுறலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் நியூட்ரிடம்குள்ளே எடுத்துருக்கிறேன். ஸோ இது கொஞ்சமாக என்னோட ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் நல்லா அதை வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அண்ட் நல்லா சர்க்கிள் மோஷனில் நம்ம வந்து மசாஜ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டாக இருக்கணும். அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஆக்னி யூவி ஜெல். இது வந்து ஒரு சிலிகான் சன்ஸ்க்ரீன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் ரொம்ப வாட்டர் ரெசிஸ்டன்ட்ல தான் இருக்கும். முக்கியமாக இது வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல வந்து வெள்ளையாக இருக்காது. கண்டிப்பாக இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஆக்னி இருக்கு அவங்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலியாக இருந்தாலும் ஓகே அண்ட் டேமேஜ் ஸ்கின்னாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது வந்து மெயினாக என்னன்னா உங்களோட அந்த நம்மளோட மேக்கப் இருக்குல்லையே அது வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் ஆகும். ஸோ அதனால இந்த சன்ஸ்கிரீன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு போகலாம். ஸோ அவ்வளோதான், நான் வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் பாருங்க சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதாவது மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக தான் இருக்குது. நான் வந்து தனியாக ஏதோ ஒரு லேயர் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு ஃபீல் இல்லை. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து கன்சீலர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபவுண்டேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து நார்மலாக ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கன்சீலர் எல்லாத்தையும் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம். மேக் கன்சீலர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து NW40. ஸோ என்னோட இந்த டார்க் சர்க்கிள் இருக்குல்ல நான் அந்த இடத்துல கொஞ்சமாக இந்த மாதிரி கையாலேயே அப்ளை பண்ணி அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது எப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கும். உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுற டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ ஃபவுண்டேஷன் வந்து போட விருப்பம் இல்லை, எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க காமிக்கிற இந்த மேக்கப் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே அது உங்களுக்கு சூப்பர் ஒர்க் ஆகும். நான் லைட்டாக வந்து கண்ணுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். தேவையில்லை, பட் நான் இருந்தால் லைட்டாக எனக்கு வந்து ரொம்ப டார்க் சர்க்கிள் இருக்கனால நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கண்ணுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண் வந்து நல்லா நிரம்பி நல்லா நீட்டாக காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இருக்க தெரியுது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறோம். அண்ட் கொஞ்சம் நல்ல கன்சீலர் வேணும் நீங்கள் மேக்லேயே வாங்க. மேக் வந்து உண்மையில் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஷோரூமில் போய் கூட வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்கின்ல பார்த்து டார்க் சர்க்கிள் இருக்கிறத செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கண்ணுக்கும் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இனி வந்து கொஞ்சம் வாய் சுற்றி அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கேயும் எனக்கு வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயும் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் வந்து அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து சன்ஸ்கிரீன் மேலே எப்படி மேக்கப் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நான் பண்ணுறேன்ல இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் அன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்க சன்ஸ்கிரீன் எப்படின்னா அப்ளை பண்ணிட்டு உடனே நீங்கள் மேக்கப் பண்ணாலும் ஸோ நார்மல் ஸ்கின்ல மேக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தனியாக அந்த லேயர் அந்த மாதிரிலாம் தெரியாது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நான் ரொம்ப வந்து அதிகமாக அப்ளை பண்ணல. நம்ம அது டே டு லைஃப்பில் வந்து ரொம்ப வந்து அதிகமாக அப்ளை பண்ண நல்லா இருக்காது. ஸோ நான் லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து சூப்பராக முடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்னோட ஃபேஸில் பாருங்கள், நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் இப்போ ஈவன் டோனாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் இந்த கன்சீலர்லாம் வந்து செட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த மேக்கப் வந்து ஸ்வெட் ப்ரூஃபாகவும் இருக்கும், கொஞ்சம் லாங் ஸ்டேவாகவும் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து மேக்கோட ப்ரைம் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு ஃபினிஷிங் பவுடர். ஸோ இதை எடுத்து நம்ம வந்து சூப்பராக செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் ஃபேஸில் வந்து பவுடர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு அப்படி போனீங்கன்னா அப்புறம் ஸ்வெட் ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்லர் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நான் லைட்டாக என்னோட லேஷ் வந்து கர்ல்
ரோல் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ நம்ம ஹெவியாக வந்து ஐ லுக் எதுவும் பண்ண போகிறது இல்லை, அதனால் இது போட்டு எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். காஜல் வந்து சுகர் காஸ்மெட்டிக்கில் தான் எடுத்துருக்கிறேன். வாட்டர் லைன் ஏரியாவில் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்துட்டு இந்த மாதிரி மேலே இருக்க அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவுட்டர் லைனில் மட்டும் நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மேக்குள்ள ப்ரெப் ப்ரைம் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு நான் என்னோட ஃபுல் ஃபேஸில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். இது நல்லா அப்சர்வ் ஆக விடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் ஐப்ரோக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா Forever 52 எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ செட் சொல்லலாம். ஸோ அதை எடுத்து நான் லைட்டாக நேச்சுரலாக எனக்கு என்ன இருக்கோ அதையே கொஞ்சமாக நல்லா அப்படி கோம் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ட்ராயிங் அந்த மாதிரிலாம் எதுவும் வரைய போகிறது இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூலியெல்லாம் நல்லா அது வந்து நல்லா கோம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து ஒழுங்காக அது வந்து பிளெண்ட் ஆகலை அப்படின்னா நல்லா இதாக பிளெண்ட் ஆகிடும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஐப்ரோ வந்து நல்லா சூப்பராக டிஃபைன் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் நாய்க்காக்குள்ளது எடுத்துருக்கிறேன். இது வந்து சூப்பர் சைஸர் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ இது வந்து ஒரு லென்த்தனிங் மஸ்காரா. ஸோ நான் வந்து லேஷ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதாலே கொஞ்சம் லென்த்தன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் லைனர் எதுவும் அப்ளை பண்ணலை, ஐ ஷேடோவும் போடலை. ஸோ அதனால் கொஞ்சம் லேஷஸ் வந்து நல்லா நீளமாக இருந்துன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் ஃபேக் லேஷ் கூட வச்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ லோ லேஷ்லேயும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கீழே வந்து லைட்டாக இந்த மாதிரி கையாலே அப்பவே எடுத்து விட்டுருங்க. அப்போ அது வந்து கீழே வந்து இருக்காது. லிப்ஸ்டிக் வந்து நான் நாய்க்கா லிப் பென்சில் எடுத்துருக்கிறேன். இது ஷேடு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேடு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் எப்போவுமே அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நாய்க்காக்குள்ளது லிப் அண்ட் சீக் கலர்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து நம்ம லிப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் லிப்பு வந்து நல்லா ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் அதே சேம் நம்ம லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து கொஞ்சம் ப்ளஷ் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா அப்படி இந்த மாதிரி கையாலே நல்லா அப்படி பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து கம்பல்சரி இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ப்ளஷ் அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து அவ்வளோவா தெரியவே இல்லை, லைட்டாக வந்து ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம வந்து ஃபவுண்டேஷன் எல்லாமே இந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கலாம். போட்டு வச்சு காமிச்சிருக்கேன். அவ்வளோதான் கைஸ். ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லுக் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye-bye, tata, take care and love you all. Bye.